सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. வணக்கம். ஓம் சாந்தி. அயம் நிஜஹ பரோ வேத்தி கணனா லகுச்சேதசா உதாரச்சரிதானாம் து வசுதைவ குடும்பகம். அதாவது, என்னுடையவர்கள் என்னை சேராதவர்கள் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இந்த முழு உலகமுமே என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையை நமக்குள்ள கொண்டு வருவதற்காக ஒரு சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு கயிறால நம்ம அனைவரையுமே உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் கட்டுவதற்காக பரமாத்மா இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அன்பு கடலான பரமாத்மா ரொம்ப அன்போடு ஆன்ம ஞானத்தை மட்டும் இல்லாமல் ஆன்மீக அன்பையும் சேர்த்து நமக்கு வழங்கி நம்முடைய அமிர்த நிலையை அனுபவம் செய்ய வைக்கிறார். அப்போ வசுதைவ குடும்பகமாக நாம் உலகமே ஒரே குடும்பம் அப்படின்னு நாம் ஆகணும் அப்படின்னாக்க அதோடைய முதல் அடியே ஆன்ம ஞானம். அனைவரையும் ஆன்மாவாக பார்க்கறதன் மூலமாக தான் உண்மையான சகோதரத்துவத்தை இந்த உலகத்தில் நாம் கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா ஞானம்தான் அதன் முதல் படி. இப்போது ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு பையன் அம்மா அப்பா ஒரு ட்ரெயினில் ஏறுறாங்க. பையன் சின்ன பையன் இல்லை, ஒரு 18 வயசு இருக்கும் அவனுக்கு. அவங்க அம்மா அப்பாவோட அந்த பையன் உட்காந்துருக்கான். என்ன அப்படின்னா, திடீர்னு அந்த பேசஞ்சர் ட்ரெயின் அது. திடீர்னு ட்ரெயினில் நிறையா பொருட்கள் எல்லாம் விற்கிறவங்க, சின்ன சின்ன சாமான் விற்கிறவங்க வராங்க. அப்போது அந்த டீ விற்கிறவங்க, சாய் விற்கிறவங்க வந்த உடனே, ஐயோ டீ இப்படி இருக்குமா அப்படின்னு அந்த பையன் கத்துறான். இது என்ன அப்படின்னு கேட்பான். திடீர்னு வெளியில் போக தெரியக்கூடிய அந்த மரங்களெல்லாம் பார்த்து, இதுதான் பச்சை கலரா அப்படின்னு கேட்பான். இது இப்படி தான் இருக்குமா? திரும்ப திரும்ப ஒரே விஷயங்களை மாற்றி மாற்றி அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். இது இவ்வளோ அழகாக இருக்குமா? இதுதான் சேப்பு கலரா, இது பச்சை கலரா அப்படின்னு. அப்படி அவன் கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது எதிரில் இருக்கிறவங்களுடைய தேநீர் அவங்க குடிச்சிட்டு இருக்கும்பொழுது கையை தட்டி விட்டுட்டு கொட்டிடுறான். அப்போ அவங்க எல்லாமே ஏற்கனவே ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு பெரிய பையன், இது என்ன பச்சை இப்படி இருக்குமா, டீ இந்த கலரில் இருக்குமா, மரம் இப்படி இருக்குமான்னு ஏன் கேட்குறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க நினச்சாங்க, ஒருவேளை இவங்க கொஞ்சம் மூளை சரியில்லாத குழந்தை போல இருக்கு அப்படின்னு நினச்சாங்க. இப்போ இந்த மாதிரி டீயும் கையில் இருந்த டீயை தட்டி விட்ட உடனே அவங்க எல்லாரும் திட்டுறாங்க அம்மா அப்பாவை. ஏன்னா அந்த பையன் கேட்குற எல்லா கேள்விக்குமே ரொம்ப ரொம்ப அன்போடு அமைதியாக அவங்க பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு தெரியலையா இந்த மாதிரியான ஒரு நடத்தையால் எல்லாருக்கும் எவ்வளோ பிரச்சனை வருது, நீங்கள் என்னவோ ரொம்ப அமைதியாக அவங்க கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்பாங்க. அப்போ அந்த குழந்தையோட அப்பா, அந்த பையனோட அப்பா சொன்ன பதிலானது எல்லாரையுமே ஒரு அதிர்ச்சியில் கொண்டு விட்டுடுது. அவர் சொல்லுவார், நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னுடைய மகன் ஐ ஆப்ரேஷன் இன்னைக்கு தான் ஆயிருக்கு. அவனுக்கு 2 கண்ணுமே தெரியாமல் இருந்தது. யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு கண்ணு டொனேட் பண்ணி இன்னைக்கு சர்ஜரி ஆகி இன்னைக்கு தான் என்னுடைய மகன் உலகத்தையே முதல் தடவை பார்க்குறான். இத்தனை நாளாக அவன் கண் இல்லாததுனால கற்பனை பண்ணி சில விஷயங்களை அவனாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இது இப்படி இருக்கலாம், இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ கண்ணு கிடைச்ச உடனே அவனுக்கு எல்லாமே புதுமையாக இருக்குது. அந்த ஆச்சரியத்தை அவன் வெளியில் கொண்டு வரான். அந்த மகிழ்ச்சி, அந்த ஆச்சரியத்தை நான் எப்படி தடுக்க முடியும்? இதுக்காக தானே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால அவன் கேட்குற கேள்விக்கு நான் பொறுமையாக பதில் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஞானம் அப்படிங்கிற ஒளி இல்லாமல் இருட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய அனுபவத்தின் மூலமாக, நம்முடைய கற்பனையின் மூலமாக நாம் புரிஞ்சிட்டு இருந்தோம். இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த ரூம்லேருந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே லைட் இல்லை அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த பொருளை தேடி எடுத்துகிட்டு வர முடியுமா? முடியாது. வெளிச்சம் இருந்தால் தான் நாம் அந்த பொருளை பார்க்க முடியும். அப்போ ஞானம்ங்கிற ஒளி கிடைத்த பிறகுதான் எது எப்படியோ அந்த சத்தியமான ஸ்வரூபத்தையும் சத்தியமான விஷயங்களையும் யதார்த்தமாக நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நமக்கும் இப்படி தான்.
இதுக்கு முன்னாடியும் நாம் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருந்தோம், பேசிட்டு இருந்தோம், கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் ஞான ஒளி நமக்கு மூன்றாவது கண் ஆன்ம ஞானம் கிடைத்த பிறகு நம்முடைய பார்வையானது மாறத் தொடங்குது. இப்படிதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது, இது இப்படி இல்லை, இது இப்படி அப்படின்னு நமக்கு அனுபவம் ஆகுது. அப்போ ஆன்மாவுடைய மூல ஸ்வரூபத்தை நாம் அனுபவம் செய்ய தொடங்கணும். ஏன்னா அந்த அனுபவம் தான் நம்ம கவலையிலிருந்து விடுபட வைக்க முடியும். இப்போ ஒரு ஆன்மா உடலை விடுறது, உடலை விட்ட பிறகு திரும்பவும் இன்னொரு உடலை எடுக்கிறது. உடலுக்குள்ள பிரவேசமான பிறகுதான் கை கால்லாம் அசையிறது, பேச்சு வருது, நடக்கிறது, எல்லாமே செய்கிறோம். அதை நம்ம ஜீவ ஆத்மான்னு சொல்கிறோம். ஆன்மா உடலிலிருந்து வெளியேறிய பிறகு உடல்லையும் எந்த மூமெண்ட்டும் இல்லை, ஆன்மாவாலையும் எதுவும் செய்ய முடியல. பேச முடியுமா என்ன? வாய் இருந்தால் தானே பேச முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட் கருவியே இல்லாமல் ஆன்மா எப்படி இயங்கும்? அப்போ இறப்பிற்கு பிறகும் ஆன்மாவை நம்ம வெளிப்படுத்த முடியாது. அதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இந்த உடல் இருந்தாதான் ஆன்மாவையும் நாம் மேனிஃபெஸ்டோ அல்லது வெளிப்படுத்த முடியும். டெத்துக்கு பிறகு நம்ம ஆன்மாவை வேற உடல் எடுக்காத வரை நம்ம வெளிப்படுத்த முடியாது. இந்த விஷயத்த நிறைய விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் எல்லாம் கூட உட்காந்து ரிசர்ச் பண்ணாங்க. மருத்துவ உலகம், விஞ்ஞான உலகம் இந்த ஆன்மாவை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ஒரு தடவை ஆன்மா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறக்கக்கூடியவர் வெண்டிலேட்டரில் இருந்தார். அவர் அப்போ வெண்டிலேட்டரில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இவங்க தாக்கு பிடிப்பார் அப்படின்னு சொல்லி வெண்டிலேட்டரோட டைமும் முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கிளாஸ் கேஜுக்குள்ளே தான் அவர் இருப்பார். பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த உடலோடைய மூமெண்ட் நின்றுடும். அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு ஆன்மா வெளியில் போயிடுச்சு. அப்போ அவங்க நினைப்பாங்க, ஆன்மான்னு ஒன்று இருந்ததுன்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தானே உட்காந்துருந்தோம், எப்படி இந்த ஆன்மா வெளியிலேயே போச்சு அப்படின்னு பார்த்தா அந்த கிளாஸோடைய கேஜில் ஒரு சின்ன கிராக் இருக்கும். அதை தான் அவங்களால பார்க்க முடிஞ்சுது. ஆனால் பலவிதமான ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக் கேமராவோடு அவங்க உட்காந்துருந்தாங்க. ஆனால் அதை படம் பிடிக்க யாராலையும் முடியல. ஆன்மாவை படமும் பிடிக்க முடியாது, கைதும் பண்ண முடியாது. உடல் இருக்கிற வரைக்கும் ஆமாம் உன்னை நான் 5 வருஷம் ஜெயிலில் போடுவேன்னு சொல்லலாம். ஆனால் உடலிலிருந்து ஆன்மா வெளியில் வந்த பிறகு அதை கைது பண்ண முடியுமா? ஜெயிலில் போட முடியுமா? முடியாது. ஸோ அப்போது ஆன்மாவுடைய பலவிதமான ஒரு இயல்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் இதுவும் ஒன்று. இப்போ உடல் எரிக்கிறாங்க. அப்போ உடலோடு சேர்ந்து நிழல் இருக்குது. உடலை எரித்த உடனே நிழலும் காணாமல் போயிடுது, அதுவும் மறைஞ்சு போயிடுது. ஆனால் உடலை எரிக்காமல் நிழலை மட்டும் நம்மளால் எரிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்ம ஆன்மாவை பற்றி ரொம்ப ஆதாரத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்ளணும் புத்தியில். இப்போது ஒரு சினிமா ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம், சினிமா பார்க்குறதுக்கு போய் உட்காடுறோம். அங்கே பலவிதமான சீன்ஸ் எல்லாம் வருது. திடீர்னு பாம்பு போடுறாங்க, எல்லாம் எரியுது, ஸ்க்ரீனே எல்லாமே பத்தின்னு எரியுது. திடீர்னு ஒரு இடத்துல மழை பெய்யுது, தண்ணி ஓடுது, இது எல்லாம் வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு பிக்சர் முடிஞ்ச உடனே அதே சினிமா ஸ்க்ரீன் எரிஞ்சு போன மாதிரியோ இல்லை கருகி போன மாதிரியோ தண்ணியில் நனைஞ்சு போன மாதிரி இருக்கா? இல்லை. அது எப்படியோ ஒரிஜினலாக இருந்ததோ அப்படி தான் இருக்குது. நடுவில் அந்த சினிமாக்காக ஏற்பட்ட சில அந்த சீன்ஸ்னால அந்த மாற்றம் நமக்கு டெம்பரரியாக தெரிஞ்சுது. அதே மாதிரி ஆகாயத்தில் மேகம் இருக்குது. மேகம் திடீர்னு கருமேகமாக இருக்குது, இல்லது மழை காலத்தில் வரக்கூடிய இருட்டாக இருக்குது. சில சமயத்தில் அந்த மேகம் இருக்கும்பொழுது எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. மேகம் விலகிய பிறகு ஆகாயம் கிளியராக இருக்குது, அதோடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்தில் அது இருக்குது. அதே போல் ஆன்மா இந்த உடலில் வருது. உடலில் பலவிதமான நல்ல கெட்ட குணங்களோடு அதோடைய நடத்தைகள் எல்லாமே வெளிப்படுத்தப்படுறது. ஆனால் உடலை விட்ட பிறகு ஏதாவது இந்த உடலில் மாற்றம் தெரியறதா தெரியல. ஆனால் ஆன்மாவிற்குள்ள அது ஒரு சம்ஸ்காரமாக பதிஞ்சிடுறது, அவ்வளவுதான். ஆனால் பார்க்கறதுக்கு இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தில் இதுதானே கேட்டோம் இல்லையா, தாணுஹு அச்சலோயம் சனாதனஹா, ஒரே மாதிரி தான் தென்படுறது. ஆனால் அதோடைய குணங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும், வெளிப்படும் அப்படின்னா உடல்ல ஆன்மா வரும்பொழுது தான் அது வெளிப்படுது. அப்போ இந்த ஆன்மாவுடைய தன்மைகள் பல விஷயங்களை நம்ம நிறைய கேட்டோம்.
அப்போ இந்த தன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உட்காந்து இதை நம்ம சிந்தனை செய்யணும். அப்போ இந்த தாணுகு அப்படின்னாலே மாற்றம் இல்லாதது. ஆனா மாற்றம் இல்லாதது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நல்ல கிளியரா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து பாவ கர்மங்கள் செய்யறாரு, கோவப்படுறாரு, ஒருத்தரை அடிக்கிறாரு, துன்புறுத்துறார். அப்போ ஆன்மாக்குள்ள ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னா உருவத்துல எந்த மாற்றமும் வராது. ஆனா அவர் செய்த அந்த கர்மம், போட்ட கர்மங்கிற விதை சம்ஸ்காரமாக மாறி ஆன்மாவில் பதிய தொடங்குது. ஸோ இந்த பதிப்புகள் ஆன்மாக்குள்ள வருது. ஆனா பார்வைக்கு எந்த விதமான மாற்றமும் ஆன்மால தெரியறதில்ல. அதே மாதிரி இப்போ இன்னொரு வேறுபாடான ஒரு ஸ்பெஷல் விஷயம் நம்ம கேட்டோம். அச்சலோயம் சனாதனஹா. அச்சலஹான்னு சொன்னோம். அதாவது அது வந்து ஒரே ஒரு மரம் இருக்கு. அது வந்து அச்சலம்னா ஸ்டாட்டிக், ஒரே இடத்துல இருக்கு. ஆனா கூட அதுக்கு வளர்ச்சி ஏற்படுறது இல்லையா? பௌதீக வளர்ச்சி இருக்கு. இதை வந்து பயாலஜிக்கல் growth அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாதான் growthன்னு கிடையாது. ஆனா அதே மாதிரி ஆன்மாவானது ஆன்மீக வளர்ச்சி ஆன்மால ஏற்படுறது. குணங்களை நம்ம புதுசா கொண்டு வரோம், நமக்குள்ள எல்லாமே நடக்குது. ஆனா அதற்காக ஆன்மாவை அச்சலம் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஆன்மாவோடைய கோர் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, மூல குணங்கள், அது வந்து டெம்பரரியா மறைந்து அல்லது மர்ஜ் தான் ஆகிறதே தவிர மூல குணங்கள் எதுவுமே மாறுறதே இல்லை. என்னுடைய அன்போ, என்னோட சக்தியோ, என்னுடைய ஆனந்தமோ எனக்குள்ளதான் இருக்கு. ஆனா டெம்பரரியா நம்ம இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, தேக உணர்வுல வந்து வெளிப்படக்கூடிய குணங்களால அது மறைஞ்சு போயிடுது. ஸோ இந்த ஆன்மாவுடைய உண்மையான குணங்கள், கோர் வேல்யூஸை பத்தி நம்ம இன்னும் வரக்கூடிய சில ஸ்லோகங்கள்ல நல்லா ஆனந்தமாக சிந்தனை செய்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஓம் சாந்தி.